தமிழ் தாய் மக்களுக்கு வணக்கம். நான் மைக் சுதாகர், மெமிக்ரி ஆர்டிஸ்ட். ஹவு டு லேர்னிங் மெமிக்ரியை எப்படி நம்ம கற்றுக்கிறது? ஏற்கனவே இந்த கார்ட்டூன் வாய்ஸில் இந்த கேரக்டர் எப்படி பேசணும், இது எப்படி பழக்கணும், இது எப்படி பயிற்சி எடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அது பார்க்காதவங்க நான் இதில் லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துக்குங்க. வழக்கமாக நம்ம சொல்கிறது தான், எந்த நம்ம கேரக்டர் எடுக்கிறோமோ அதோட டைலாக்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்கணும், அதை எழுதிட்டு நம்ம அதை மனப்பாடம் பண்ணணும். ஒரு 20 டைம்ஸ் இல்லை 30 டைம்ஸ் கூட நம்ம அதை சொல்லி பார்க்க ப்ராக்டிஸ் பண்ண நம்மளை அறியாமையே அது வரும். நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னா, மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸிலோ இல்லை அப்பா அம்மாவோ இல்லை தம்பியோ யார்கிட்ட வேணாலும் நம்ம போய் அந்த டைலாக்ஸை போய் நம்ம சொல்லி காட்டணும். டேய் என்னடா நீ அவங்கள மாதிரியே பேசுறடா அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்ஸ் நம்மளுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தான் நம்ம பயிற்சி பண்ணணும். ஸோ அவசியம் நம்மளுக்கு பயிற்சியும் முயற்சியும் வேணும். அதிகமாக பயிற்சி வேணுங்க. டெய்லியும் நம்ம மெமிக்ரி கற்றுக்க போகிறோம்னா, மெமிக்ரி துறை மட்டும் கிடையாது, எதில் நம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குமோ அதில் ஒரு 2 hours நம்ம பயிற்சி எடுத்தால் மட்டும்தான் எந்த துறையிலையும் நம்ம சாதிக்க முடியுங்கிறத இந்த சின்ன ஒரு விஷயத்த நான் சொல்கிறேன். அப்படி தான் இப்போ நம்ம எந்த கேரக்டர் கற்றுக்க போகிறோம், எந்த கேரக்டர் பேச போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம அந்த கேரக்டருக்குள்ளே போடுவோம். அதாவது 2 கேரக்டர் நம்ம பேச போகிறோம். இது ஒரு நல்ல ட்ரெண்டிங்கில், இந்தியாவில் உள்ள நல்ல ட்ரெண்டிங்கில் உள்ள கார்ட்டூன் சீரியல். எல்லா குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ட்டூன் சீரியல் இது. கேரக்டருடைய வாய்ஸை எடுக்கும் பொழுதே கண்டுபிடிச்சிருவாங்க இது யாரோட கேரக்டர்னு. ஸோ ஒரு குழு வேணால் தரேன், அது எந்த கேரக்டர் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸோ சமுசாங்கும் போது கண்டிப்பாக நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இந்த கேரக்டர் தான் அவங்க அப்படின்னு. ஸோ இருந்தாலும் நான் பேசுகிறேன். இது எப்படி நம்ம பேசி பழகிறது? ஃபஸ்ட்டு அவங்க டைலாக் எடுத்துக்கிட்டோம், எழுதிக்கிட்டோம், அதை நம்ம மனப்பாடம் பண்ணிட்டோம். அப்புறம் 2-3 பேர்கிட்ட நம்ம பேசி காட்டணும். அது ஒர்க்கட்டை அனுப்பிச்சு இந்த மாதிரி பேசுகிறடான்னு. சரி ஓகே, நம்மளும் இந்த கற்றுக்கிட்ட விஷயத்த நம்ம ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு நான் இப்போ உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இதை நம்ம எப்படி பேச போகிறேன்? இந்த மாதிரி ஷார்ப்பு வேணும், கொஞ்சம் பேச வேணும். அது ஷார்ப்பு கொஞ்சம் பேச, ஏன்னா 2 கேரக்டர் பேச போறோம் இல்லையா? அதனால 2 கேரக்டர் எப்படி நம்ம மாத்தி பேசுறது? அப்போ நம்ம அந்த கேரக்டரோட டைலாக்ஸை பேசும்போது நம்ம என்ன வாய்ஸ் பேசுறோம்ன்றது கரெக்டா தெரிஞ்சிடும். இப்போ அந்த மாதிரி தான் நம்ம பேச போறோம். டேய் மோட்டோ, நீ கண்டிப்பா அங்க போகாத, அங்க திருடங்க இருப்பாங்க, கண்டிப்பா நம்மள தூக்கிட்டு போயிடுவாங்க. திருடங்களா? எனக்கு திருடர்களை பார்த்தா பயமே கிடையாது. அவனை திகடிச்சாலியா நீ போ, உன்னை மட்டும் தூக்கிட்டு போயிடுவாங்க. நான் பேருக்க தலையா, அவங்க தூக்கிட்டு போனா நான் சமுசா தின்னா கண்டிப்பா அங்கிருந்து தப்பிச்சிருவேன். அப்ப என்ன நீ காப்பாற்ற மாட்டியா? டேய் மண்டையா, நான் சொல்றதை நல்லா கேளு, அங்க போகாத. போடா பேருக்க தலையா. ஐயோ மோட்டோ, மாட்டிக்கிட்டா நான் வழுக்கத்தலை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா தூக்கிட்டு போயிட்டாங்கண்ணா. அந்த ஒரு தட்டு சமசாவே அப்படியே மேல அனுப்பு, எல்லாரும் தூசம் பண்ணிட்டு வந்துடுவேன். கண்டிப்பா அந்த வாய்ஸை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேரக்டர் பேரும் சொல்லிட்டேன், அதோட குழுவும் கொடுத்துட்டேன். இது எந்த கேரக்டரோட வாய்ஸ் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தது என்ன வாய்ஸ் வேணுங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா நான் சொல்லி கொடுக்குறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்த விடை பெறுவது நான் உங்கள் மைக் சுதாகர். தேங்க்யூ.